வணக்கண்ணே. இப்போ மக்கள் எல்லாமே இயற்கை மருத்துவத்து மேல அதிகமா ஆர்வம் வந்துருச்சு. ஸோ நீங்க யாரு, எந்த ஊரு, இயற்கை மருத்துவத்துல உங்களுக்கு எந்த மாதிரி நாலேஜ் இருக்குன்னு சொல்லுங்க. சார் வணக்கம். நான் இயற்கை மருத்துவத்தில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா யோகா நேச்சுரோபதி முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மூலிகை மருத்துவத்தில் காமராஜ் யூனிவர்சிட்டியில் ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கேன், மூலிகை மருத்துவம். இதன் அடிப்படையில் வந்து சில மக்களுக்கு வந்து ஆலோசனைகள், சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். இப்போ ஒரே விஷயம் இருக்குதாங்க, எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா சுகர் சுகர் சுகர்னு சொல்றாங்க. இந்த சுகரை பத்தி இயற்கை மருத்துவம் என்ன சொல்லுது? அது மக்களுக்கு என்ன தெளிவான ஒரு தகவல் கொடுக்குறாங்க? நீங்க என்ன தகவல் கொடுப்பீங்க சார்? இன்னைக்கு சுகரை பற்றியான ஒரு அவேர்னஸ் வந்து மக்களுக்கு மிக தேவையான விஷயமா இருக்குது. ஏன்னா இது மக்கள் வந்து சுகர்னால எதை எப்படி அதை சரி பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு உத்வேகத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சரியான ஒரு நாலேஜ் இருக்கான்னா அது போதுமானதாக இல்லை. இப்போ நம்ம இயற்கை மருத்துவத்தில் பொறுத்தளவில் அவங்க சுகரை வந்து நம்ம பார்க்க பார்வை என்னென்னா, ரெண்டு விதமாக பார்க்குறோம். ஒன்று வாத சுகரு, ஒன்று பித்த சுகரு. இந்த அடிப்படைத்தன்மையை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த சுகர்லேருந்து வெளியே வர்றது ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ பொதுவாக ஏன் இந்த அடிப்படைத்தன்மையை புரியணும்னு சொல்கிறேன்னா, வாத சுகர் உள்ளவங்க அதிகமாக பாகற்காயோ அல்லது தோற்பு சார்ந்த மருந்துகளையோ எடுக்கக்கூடாது. ஏன்னா இது அவங்க ஏற்கனவே வாதத்தன்மையோடைய உடல்வாக இருக்கும்போது இந்த பாகற்காய், இந்த தோற்பு சார்ந்த ஆவாரம்புட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக எடுக்கும்போது அவங்களுடைய நரம்புகளை பாதிக்கும், இதே பலகீனத்தை உண்டாக்கும். அதனால் என்னென்னா, இவங்க வந்து தன்னுடைய உடல்வாக முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான உணவு முறைகள், மூலிகை மருத்துவம், இயற்கை சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க இந்த சுகர்லேருந்து வெளியே வர்றது எளிமையாக இருக்கும். அது மாதிரி பித்த சுகர்னு பார்த்திங்கன்னா அவங்க உடம்பு எப்போவுமே உஷ்ணமாக இருக்கும். அந்த உஷ்ண தேகி உள்ளவங்க என்ன செய்யணும்னா, அவங்க வந்து தோற்பு எடுத்துக்கலாம், குளிர்ச்சியான உணவுகள் எடுத்துக்கலாம், இது திரிபலாச்சூரணம், இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கலாம், கடுக்காய் பொடிகள் எடுத்துக்கலாம். இது வந்து பித்த தேகி உள்ளவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சுகர்லேருந்து வெளியே வர்றது எளிமையாக இருக்கும். இந்த அடிப்படை வாத உடல்வாகா, பித்த உடல்வாகா அப்படிங்கிற அந்த புரிதல் முதல்ல அவங்களுக்கு வந்துருச்சுனாலே உங்களுக்கு சுகர்லேருந்து அவங்க வெளியே வர்றது மிக மிக எளிமையான விஷயமா இருக்கும் சார். இப்போ சுகர் தாண்டி நம்முடைய எந்த ஒரு நோய் இருந்தாலும் சரி, இயற்கை மருத்துவத்தில் ஆலோசனை பெற்று சிகிச்சை பெற்றுக்கலாமா? ஆமாம் சார். எந்த நோயாக இருந்தாலுமே நம்ம இயற்கை மருத்துவத்தில் எளிமையாக சரி பண்ண முடியும். ஏன்னா இதில் சரி பண்ண முடியாத விஷயமே இல்லை. இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த பேஷண்ட் வந்து எந்த உடல்வாக உள்ளவங்க அப்படிங்கிறத அவங்க வந்து புரிஞ்சுக்கிடணும். வாத உடம்பு, பித்த உடம்பு, கப உடம்பு, இந்த 3 உடல்வாக வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கான உணவு முறைகள், அவங்களுக்கான எளிமையான மருந்துகள் மூலமாக அவங்க ஈஸியாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். இதுதான் இதோட அடிப்படை தன்மை. வந்து அந்த உடல்வாக சார்ந்த புரிதல் வந்து மக்களுக்கு மெயினாக வேணும். கண்டிப்பாக. அப்படியே பண்ணாலுமே நீங்க கண்டுபிடிச்சாலுமே அது தகுந்தான மருத்துவ முறைகளை எளிதாக கிடைக்கக்கூடிய வகையில கிடைக்குமா? ஆமாம் சார். இது வந்து சாதாரணமான சாப்பிடக்கூடிய உணவு முறைகள், மூலிகை மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய சாதாரண பொடிகள், இது வச்சே அவங்க அதிகபட்ச நோய்களை வந்து சரி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கான மருந்துகளை வந்து தயார் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் இல்லை. இயற்கை மருத்துவம்னாலே எளிமையான மருந்துகளை கொண்டு நமக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு பேர் தான் இயற்கை மருத்துவம். நன்றி.